महाकाय सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। अन्नामलयाय अडियेनै ஆண்ட அன்றே ஆவியுடல் கொண்டாயனக்கோர் குறையுண்டோ குறையும் குணமும் நீ அல்லால் என்னே இவற்றை என் உயிரே எண்ணம் எதுவோ அது செய்வாய் கண்ணே உந்தன் கழறினையில் காதல் பெருக்கே தருவாயே கண்ணே உந்தன் கழறினையில் காதல் பெருக்கே தருவாயே। ஓமதி மதுரசாபஹஸ்தாம் अपरिमितां मोदभार सौभाग्याम् अरुणाम् अतिशय करुणाम् अभिनव कुलसुन्दरीं वन्दे। ओम ह्रीं श्रीं। 85வது செய்யுள் அதில் வந்து பார்க்க போகிறோம்। नित्यक्लिन्ना निरूपमा नित्यक्लिन्ना निरूपमा निर्वाण सुखदायिनी निर्वाण सुखदायिनी नित्या षोडशिका रूपा नित्या षोडशिका रूपा श्रीकण्ठार्धशरीरिणी श्रीकण्ठार्धशरीरिणी नित्यक्लिन्ना निरूपमा निर्वाण सुखदायिनी नित्यक्लिन्ना निरूपमा निर्वाण सुखदायिनी नित्या षोडशिका रूपा श्रीकण्ठार्धशरीरिणी नित्या षोडशिका रूपा श्रीकण्ठार्धशरीरिणी। இப்போ இதில் நித்திய கிளின்னா அப்படின்னு கொடுத்துருக்கு। நித்திய அப்படின்னா எப்பொழுதும் அப்படின்னு நமக்கு புரியும்। கிளின்னான்னு சொன்னால் உள்ள கசிவு உள்ளவள், உள்ள கசிவு. அதாவது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அம்பாள் மிகவும் கருணை வாய்ந்தவள் இல்லையா, கருணை மிக்கவள் இல்லையா, அதனால் அவருடைய உள்ளம் எப்பொழுதும் தங்களுடைய குழந்தைகளுக்காக கசிந்து உருகி அது ஈரமுள்ளதாகவே இருக்குமா இது அம்பாள். ஸோ அதான் இங்கே சொல்லப்படுது நித்திய கிளின்னா அப்படின்னா உள்ள கசிவுடையவள் அப்படின்னு அர்த்தம். தன்னுடைய குழந்தைகள் வந்து துன்பப்படுறதை சகிக்க மாட்டாள். தன் மீது பக்தி கொண்ட தன்னுடைய அடியார்கள் துன்பப்படுவதை சகிக்க மாட்டாள். அவருடைய உள்ளம் வந்து எப்பயும் கசிந்து உருகிற மாதிரி ரொம்ப மென்மையாக இருக்கு. அதனால அவர் ஓடோடி வந்து அருள் செய்வார், உதவி செய்வார். அதை குறிக்கிறதா தான் இந்த பதம் நித்திய கிளின்னா. இன்னொன்று சொல்கிறார், நித்திய கிளின்னான்னா நித்திய கிளின்னா என்ற சுக்ல பட்சத்து திருதியாதிதியின் நித்தியாகவும் கிருஷ்ணபக்ஷத்து திரையோதசி திதியின் நித்தியாகவும் இருப்பவள். அந்த மாதிரி நித்யாவாக இருக்கா அந்த திதிகள், அவ பேரும் வந்து நித்திய கிளின்னா தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே முக்கியமான மீனிங் என்னன்னு கேட்டால் உள்ள கசிவுடையவள், தன்னுடைய குழந்தைகளுக்காக மனமிறங்கி அருள்பாலிக்கிறதுக்காக எப்பயும் ஆவலாக இருப்பவள். அதான் நம்ம கருணாம்பிகான்னு வச்சுருக்கோம் இல்லையா, பீத குச்ச கருணா. ஏன்னா அண்ணாமலையில் உள்ள அந்த அம்பாளுக்கு பேர் அபீத குஜாம்பாள். ஸோ அதையும் சேர்த்து அபீத குச்ச கருணாம்பாள் வச்சு, ஏன்னா கருணை கடலாக திகழக்கூடியவள். அதான் இங்கே கிளின்னான்னு அதான் உள்ளம் எப்பயும் நிகழ்ச்சியோடு இருப்பாள், உள்ள கசிவோடு இருப்பாள் அப்படிங்கிற மாதிரி. நிரூபமா
நிர் உபமான்னு பிரிக்கணும். உபமானம்னு சொல்லுவோம், இதோடையோ கம்பேர் பண்ணி இதை போல அதை போலன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் உபமானம்னு சொல்லுவோம். நிருபமானம் எதை போலையும் சொல்ல முடியாது. அவளுக்கு சமானதாகவோ இல்லை உயர்ந்ததாகவோ எது இருந்தால் அதோடு சேர்த்து ஒப்பிட்டு அவளை சொல்லலாம். அவளுக்கு சமமானதாக எதுவுமே கிடையாது இந்த உலகத்தில். அப்படி உயர்ந்த ஒரு நிலையில் இருக்கிறதுனால நிருபமா, வாக்கால கூட விவரிக்க முடியாது. அதான் அனிர்வச்சனீயான்னு சொல்லுவாங்க இல்லையா, வாக்கால விவரிக்க முடியாது. அவளுக்கு ஒரு உபமானம் கூற முடியாது. ரொம்ப நல்லா கூலாக இருக்குது இந்த இடம் சொன்னால் என்ன சொல்லுவோம், நிலவொழியை போல அடிப்போம். ஏதோ ஒரு உபமானம் கொடுக்குறோம் இல்லையா. அம்பாள் எப்படி இருப்பா அப்படின்னு உபமானமே சொல்ல முடியாது. அந்த மாதிரி நிருபமா, அவளுக்கு இங்கே ஈடுணையே கிடையாது. ஒப்பாரும் மிக்காரும் இல்லாமல் அவள் தனிச்சிறப்பு வாய்ந்த உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கா. அதான் இங்கே நிருபமான்னு சொல்கிறார். அப்புறம் மூணாவது அந்த நாமம் நிர்வாண சுகதாயினி. நிர்வாண சுகம் அர்த்தம் அந்த மோட்ச சுகம். நிர்வாண மோட்சம் சொல்லுவோம் இல்லையா, நிர்வாண சுகதாயினி. ஸோ அடியார்கள் அவளை பணிஞ்சு அவளை ஆராதிச்சு வந்தா அவர்களுக்கு நிர்வாண சுகம், மோட்ச சுகத்தையும் அருளக்கூடியவள். நிர்வாண சுகதாயினி, தாயினா கொடுக்கக்கூடியவள், அருளக்கூடியவள். இங்கே உரையாசிரியர் நிர்வாணம் என்ன சொல்லியிருக்கார். இந்த மாதிரி பொருளை நமக்கு தெரியவே ஆச்சரியமாக இருக்கு. என்ன சொல்கிறாருன்னா, வானம் அப்படின்னு சொன்னால் சரீரம், சரீரம் அது பேர் வானம்னு பேர் சம்ஸ்கிருதத்தில். நிர்வாணம்னா சரீரம் அற்றது. ஆக சரீரத்தின் துணை நாடாதது. அப்புறம் என்ன அர்த்தம், இந்த சரீரமே நான் சொல்லி நம்ம இப்போ தத்தளிச்சுட்டு இருக்கோம் இங்கே ஒரு ஜீவனை இல்லையா. இப்போ உண்மை என்ன, சரீரம் நான் கிடையாது, அந்த பரமாத்ம ஸ்வரூபம் தான் நான் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ ஆக நிர்வாண சுகதாயினா சரீரம் நான் அல்ல அப்படிங்கிறத தெளிவாக உணர்த்தி நம்ம அந்த பரமாத்மாவிலே நம்ம லைக்க செய்து அந்த மோட்ச சுகத்தை அருளக்கூடியவள் நிர்வாண சுகதாயினி. இந்த உடல் உணர்வு அற்றவர்களுக்கு உடலில் ஆடை இருக்கா இல்லையானே தெரியாதாம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு உயர்ந்த ஸ்திதி இருக்கும். அதனால தான் ஆடை அற்றவர்கள் நிர்வாணின்னு சொல்லுவோம், நிர்வாணமாக இருக்கான்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த உடல் உணர்வு அற்றவர்களுக்கு ஆடையை பற்றின ஒரு கவனமே இருக்கா, அதை பற்றின ஒரு பிரஜையே இருக்காது. அதனால தான் அப்படி அம்மனமாக இருக்கிறவங்க நிர்வாணம்னு சொல்லுவோம். ஆனால் நிர்வாணம் உண்மையை நிறுத்தினா சரீரமற்றது. ஸோ சரீரம் இல்லாத எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய அந்த பொருளோடு ஒன்றி அந்த மோட்ச சுகத்தை தரக்கூடியவள் அம்பாள். ஸோ இகப்பரம்னு சொல்லக்கூடிய இந்த உலகத்தில் உள்ள சந்தோஷத்தையும் இன்பத்தையும் கொடுக்குறா, ஐஸ்வர்யத்தை கொடுக்குறா, எல்லாம் கொடுக்குறா. அதை தாண்டி மோட்ச சுகத்தையும் கொடுக்குறா, நிர்வாண சுகதாயினி. இப்போ இன்னொன்று சொல்கிறார், இந்த உலகத்தில் உள்ள எல்லா இன்பமுமே இந்த சரீரத்தை பொறுத்து தான், சரீரத்தை நம்பி தான், சரீரத்தை ஆசிரித்து தான் இருக்கு. பாருங்களேன், நல்ல ஒரு ஹல்வா செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க வச்சுப்போம், நைவேத்தியம் பண்ணி பிரசாதமாக கொடுக்க போகிறோம்னு வச்சுப்போங்க. ஆனால் என் வயிறே சரியில்லை, அது மாத்திரம் இல்லை, எனக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம். அப்போ அந்த ஹல்வாவை ருசிக்க முடியுமா? அந்த இன்பம் எனக்கு கிடையாது. நல்ல மந்த மாறுதல் வீசுது வெளியில், அப்படி போனால் ஹான்னு இருக்கும். ஆனால் எனக்கு குளிர் ஜுரம், அப்போ நம்ம போய் அதை என்ஜாய் பண்ண முடியுமா? ஸோ எல்லா சுகமும் இந்த உலகத்தில் இந்த உடம்பை சார்ந்தது தான். ஆனால் இந்த நிர்வாண சுகம் அது மட்டும்தான் உடம்பு சார்ந்த சுகத்துக்கு அப்பாற்பட்டது. அது உடம்பு அற்ற நிலையில் உள்ள சுகம், அந்த சுகத்தை கொடுக்கக்கூடியவள் நிர்வாண சுகதாயினி. அம்பாள் எதுக்காக வணங்கணும்? ஏன்னா அவள் நிர்வாண சுகதாயினி. அதான் நம்ம எல்லாம் நாடுறோம் இல்லையா, இந்த பேரின்பம் பரமானந்தத்தை நாடுறோம், அதை கொடுக்கக்கூடியவள் அம்பாள். அம்பாள் ஆராதனை செஞ்சு வந்தால் அந்த நிர்வாண சுகத்தை கொடுப்பார், நிர்வாண சுகதாயினி. நித்யா ஷோடசிகா ரூபா, நித்யா ஷோடசிகா ரூபா என்ன அர்த்தம்? 16 நித்தியைகள் வடிவானவள். நித்யா தேவின்னு சொல்லிட்டு 16 பேர் சொல்கிறாங்க. அந்த எல்லா நித்யா தேவி அம்பாளோட வடிவம் தான். ஸோ நம்ம அதான் நினச்சிடக்கூடாது, அம்பாளுக்கு வேற நினச்சிடக்கூடாது, நம்மளாம் அம்பாளே தான். அப்படி நித்தியைகளாக வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, காமேஸ்வரி முதலிய 15 நித்யா தேவிகள் திதிகளாக இருக்கும் சந்திரனின் 15 கலைகள். சந்திரனுக்கு 15 கலைகள்னு சொல்லுவாங்க. தெரியுது நம்மளுக்கு, அமாவாசை முடிஞ்சு முதல் நாள் வரும்போது ஒரே ஒரு கலை தான்
ஒரே ஒரு அம்சம். அப்புறம் 2 கலை வரும். அப்படின்னா தோணும் 2ஆம் நாள் 3ஆம் நாள் 3ஆம் பிறையை பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணுமாங்க, ரொம்ப புண்ணியம் இருக்குமாங்க. ஆனால் 4ஆம் பிறையை நாய் கூட பார்க்காதுமாங்க, பார்க்கக்கூடாதுமாங்க. இதுதான் அதான் அந்த கலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி 15 நித்யாதேவிகள், திதிகளாக இருக்கும் சந்திரன் 15 கலைகள் அப்படின்னு சொல்லப்படும். 16வது கலையான சாதா கலையாயிருப்பவள் ஸ்ரீ லலிதா தேவி. இந்த 16வது கலையா லலிதா தேவி இருக்கா. அவள் மகாநித்யா, இந்த 16 திதி நித்தியைகளின் வடிவானவள். ஆக இந்த எல்லா நித்தியைகளும் அம்பாளுடைய ஸ்வரூபமே தான். அதான் நித்யா ஷோடசிகா இருப்பாள். ஸோ இதனால தான் அவளுக்கு ஒரு பேரே இருக்கான், ஷோடஷினே ஒரு பேர் இருக்கு அம்பாளுக்கு ஷோடஷினே ஒரு பேர் இருக்கு. நித்தியைகளில் ஒருவளாக தேவி 16ஆம் அவள் ஷோடஷி ஆகிறாள். ஷோடஷி என்பதை தன் பெயராகவே கொள்கிறாள். மற்ற 15 நித்தியைகளையும் தினமும் பக்தர்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அப்போதுதான் 16வது நித்தியான தன்னை வழிபடும் தகுதி அவர்களுக்கு ஏற்படும். அதற்காக தன்னை 16வது நித்திய வடிவினளாக ஆக்கி கொண்டவள். அந்த 15 நித்யாதேவிகளையும் அன்றாடம் வணங்கி வர வேண்டும் சொல்றான் சாக்த மார்க்கத்தில். அப்படி வணங்கி வந்தோம்னா அம்பாள் 16வது நித்தியாக இருக்கக்கூடிய அந்த லலிதாம்பிகையை வணங்கக்கூடிய தகுதி வருமாம். ஸோ 16வது நித்தியாக இருக்கிறதுனால அவளுக்கு ஷோடஷினே பேர். அதாவது 16 நித்தியைகளின் சொரூபமாக அம்பாள் தான் இருக்கா அப்படி குறிக்கிறது தான் இந்த நாமம் நித்யா ஷோடஷிகா ரூபா. ஸ்ரீகண்டார்த்த ஷரீரினி பாருங்க, ஸ்ரீகண்டார்த்த ஷரீரினி சொல்லியிருக்கு. ஸ்ரீகண்டன்னு சொல்லியிருக்கு, நீலகண்டன்னு சொல்லலை. ஸ்ரீகண்ட அர்த்த ஷரீரினி, அர்த்தனா பாதி. ஸ்ரீகண்டான இங்கே வந்து சிவனை தான் குறிக்குங்கிறாங்க. ஏன்னா இந்த ஸ்ரீங்கிற பதத்துக்கு அழகுன்னு ஒரு பொருள் இருக்கு, ஐஸ்வர்யம்லாம் பொருள் இருக்கு. அது தவிர விஷத்துக்கும் ஸ்ரீன்னு ஒரு பேர் இருக்கும். இந்த ஸ்ரீங்கிறது சமஸ்கிருதத்தில் அதுக்கு இன்னொரு பொருள் விஷம்னு சொல்லியிருக்காரு ஒரே ஆசை. ஸோ ஸ்ரீகண்டா அப்படின்னா விஷத்தை கண்டத்தில் தாங்கி இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரன் அவளோட அர்த்தஷரீரினி, அவளோட பாதி உருவமாக இருக்கக்கூடியவள். அர்த்தநாரீஸ்வரன் சொல்றோம் இல்லையா. இங்கே என்ன சொல்ற உரையாசிரியர், அழகு விஷம் என்ற 2 பொருள்படும் ஸ்ரீங்கிற வார்த்தை. விஷத்தை கழுத்தில் கொண்டவையால் சிவனின் கழுத்து அழகாக தோன்றுகிறது. விஷமும் சிவனிடத்தில் அழகாக தோன்றுகிறது. ஏன் வந்து அழகாக தோன்றின்னு கேட்டால், உலக நன்மைக்காக அவர் அந்த விஷத்தை எடுத்து குடித்தார். எந்த விதமான சுயலாப நோக்கு இல்லாமல், சுயநல விஷயம் இல்லாமல் உலகத்தோட நன்மைக்காக குடித்தார். ஸோ அப்படி குடிச்சதுனால அந்த விஷம் கூட அவரோட கண்டத்துக்கு அழகுள்ளதாக அது விளங்குகிறது. ஸோ அப்படிப்பட்ட ஸ்ரீகண்டர் அவருடைய அர்த்தஷரீரி, அவருடைய இடர்பாகத்தை பெற்று அம்பாள். அந்த இடர்பாகத்தை எங்கே பெற்றா தெரியுமா உங்களுக்கு? திருவண்ணாமலை தான் பெற்றதாக சொல்கிறாங்க. அருணாச்சல புராணத்தில் அப்படி தான் சொல்லப்படுது. அதான் அம்பாள் வந்து கீழே பூலோகத்தில் நம்ம அந்த கதை படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். வந்தபோது திருவண்ணாமலை வந்து தபம் செஞ்சாலும் அந்த பவழங்குன்றுங்கிற இடம், அங்கே வந்து அந்த கௌதம முனிவருடைய ஆசிரமத்தில் அவன் தவம் செஞ்சாலும் சொல்கிறான். தவம் செஞ்சு அவள் வந்து அம்பாளே வந்து கிரிவலம் வரா. அதாவது கார்த்திகை மாதம் கிருத்திகை நட்சத்திரம் வந்து அம்பாள் வந்து சிவனுக்கு வந்து அடிமையாகிறா. சிவன் வந்து தன்னுடைய இடர்பாகத்தையே கொடுத்தாரு. அர்த்தநாரீஸ்வரா அங்கே இருக்க அம்பாள் அங்கே காட்சி கொடுக்குறாங்க. சிவனும் சக்தியும் சேர்ந்து அந்த பவழங்குன்று. ஸோ ஆக இங்கே என்ன சொல்லியிருக்கு, ஸ்ரீகண்டார்த்த ஷரீரினி. ஸோ இந்த உலகத்திலேயே உண்மையிலேயே பெண்களுக்கு மதிப்பு கொடுத்தவர் சிவன் தான் நினைக்கிறேன். தன்னுடைய பாதி தேகத்தை கொடுத்துட்டார் மனைவிக்காக இல்லையா. ஸ்ரீகண்டார்த்த ஷரீரினி, அதாவது இடர்பாகமாக அம்பாள் அங்கே இருக்கிறத இதை காமிக்கும். ஸ்ரீகண்டார்த்த ஷரீரினி. அர்த்தநாரீஸ்வர ரூபத்தில் இடப்பகுதியாயுள்ள தேவியின் கழுத்தும் விஷத்தால் அழகானதே. விஷத்தை அருந்தியதில் அவளுக்கும் பாதி பங்குண்டு. ஸ்ரீகண்ட விஷம் கொண்ட கழுத்துள்ள அர்த்தஷரீரினி, பாதி உடலை கொண்டவள் என்பதாக இங்கே சொல்லப்பட்டது. அதான் ஸ்ரீகண்டார்த்த ஷரீரினி. முடிச்சாச்சா? முடிஞ்சு போச்சுன்னா இந்த ஸ்லோகம் முடிஞ்சு போச்சு. நித்திய கிளின்னா நிருபமா நிர்வாண சுகதாயி நித்திய ஷோடசிகா ரூபா ஸ்ரீகண்டார்த்த ஷரீரினி. சரி, அடுத்த சொல்லி
प्रभावती प्रभारूपा प्रभावती प्रभारूपा प्रसिद्धा परमेश्वरी प्रसिद्धा परमेश्वरी मूल प्रकृतिरव्यक्ता मूल प्रकृतिरव्यक्ता व्यक्ता व्यक्तस्वरूपिणी व्यक्ता व्यक्तस्वरूपिणी प्रभावती प्रभारूपा प्रसिद्धा परमेश्वरी प्रभावती प्रभारूपा प्रसिद्धा परमेश्वरी मूल प्रकृतिरव्यक्ता व्यक्ता व्यक्तस्वरूपिणी मूल प्रकृतिरव्यक्ता व्यक्ता व्यक्तस्वरूपिणी பிரபாவதி பிரபா பான ஒளிநட்டு பா தேஜஸ் பிரபாவதி அப்படின்னு சொன்னால் பிரபை உள்ளவள், மிகுந்த தேஜஸ் உள்ளவள், மிகுந்த ஒளி உள்ளவள். ஒளி படைத்த கண்ணினாய் வா வாவான்னு சொல்கிறார் பாரதி. ஸோ பிரபை உள்ளவள் அப்படின்னா என்ன அர்த்தம்? மிகுந்த தேஜஸ் மிக்கவள். இங்கே என்ன சொல்லியிருக்காருன்னா பிரபைனா ஒளிவட்டம். அதுக்கு இன்னொரு பொருள் அனிமாதிபிகி ஆவிருத்தம் மயூகைஹி அகமித்யேவ விபாவையே பவானி அப்படின்னு தியான ஸ்லோகம் இருக்கு இல்லையா? அங்கே தேவியின் உடலிலிருந்து வெளியான கிரணங்கள் அனிமாதி சித்திகளாகவும் மற்ற யோகியனாகவும் வடிவெடுத்தன அப்படின்னு அர்த்தம். தேவியோடைய அந்த பிரகாசம் இருக்கே அதுதான் அனிமாதி சித்திகளாகவும் மற்ற யோகினிகளாகவும் வடிவெடுத்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே இப்படி பிரித்தறியும் அளவில் தனித்தன்மை பெற்ற ஒளிவட்டம் கொண்டவள் தேவி. இப்போது நம்மளுடைய மேனி ஒளியெல்லாம் எப்படி இருக்கும்? சாயலாக உடன் சேர்ந்தே இருக்கும் இல்லையா? ஒரு சாயலாக தான் இருக்கும் மேனி ஒளி. ஆனால் அவளுக்கு அந்த மேனி ஒளியானது, அந்த பிரபையானது எப்படின்னா தனித்து விளங்கக்கூடியது. எப்படின்னு கேட்டால் அதை தனித்து நம்ம எப்படி சொல்லலாம்? அனிமாதி சித்திகளாகவும் யோகினிகளாகவும் அந்த பிரபையே உண்டானது அப்படின்னு சொல்றதுனால அவளுடைய ஒளி, அவளுடைய அந்த பிரபை ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அந்த பிரபை தான் அனிமாதி சித்திகள் சொல்கிறாங்க. மற்ற யோகினிகளால் எல்லாமே அவளுடைய பிரபை தான். பிரபைனா அவளுடைய தேஜஸ். அதனால் அப்படிப்பட்ட தேஜஸ் மிகுந்தவளாக அம்பாள் இருக்கிறது இங்கே பிரபாவதி அப்படின்னா பிரபை உள்ளவள். பிரபா ரூபா, அடுத்த நாமம் பிரபா ரூபா. பிரபைகளான அனிமா முதலியவர்களின் வடிவில் உள்ளவள். பிரபான அனிமான்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த அனிமாதி சித்திகள், அந்த அனிமாதி அஷ்ட சித்திகள்லாம் என்னன்னு கேட்டால் அம்பாளே தான். அது அம்பாள் ரூபம் தான். அது மற்ற யோகினிகள்லாம் சொல்கிறோம் எல்லாமே அம்பாள் ரூபம் தான். பிரபா ரூபா. அனிமா முதலிய சித்திகள் அடங்கிய யோகினிகளின் கூட்டம் தேவியின் மேனி ஒளியின் கிரணங்களாயினும் தனித்த தேவி வடிவங்களாகவே தோன்றுகின்றன. அவர்களின் வடிவையே தன் வடிவமாக கொண்டவள். அதனால அம்பாளுடைய பிரபை இப்படி அஷ்டமா சித்திகளாக யோகினா ஆனாலுமே அந்த பிரபையிலேருந்து தோன்றிய அந்த அஷ்டமா சித்திகள் எல்லாமே அம்பாளுடைய வடிவம் தான். அதுதான் பிரபா ரூபான்னு போட்டு அந்த யோகினிகள் எல்லாமே அம்பாளுடைய ரூபம் தான். இப்போ என்ன ஆகுனா, இப்போ அம்பாளை கும்பிடும்போது நமக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வரும். எந்த அம்பாள் அம்சத்தை கும்பிடணும்? லலிதான்னு சொல்கிறாங்க, மீனாட்சி காமாட்சின்னு சொல்கிறாங்க, காமேஸ்வரின்னு சொல்கிறாங்க, ராஜராஜேஸ்வரின்னு சொல்கிறாங்க. எது ரொம்ப சிறந்தது உத்தமமானதான் கேள்வி. இந்த மாதிரியான பிரிவினைகள் வேதத்துக்கே இடம் கொடுக்கூடாது. எல்லாமே அம்பாள் சொல்லணும், அம்பாளே தான். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றில் இஷ்டம் இருக்கும். இப்போ மதுரையிலே பிறந்து விழுந்த என்னை போலவங்க மீனாட்சியும் ரொம்ப பெருசாக இருக்கும், காஞ்சியில் வந்தவங்க காமாட்சி பெருசாக இருக்கும் இல்லையா? அப்புறம் அகிலாண்டேஸ்வரின்னு சொல்லுவாங்க, சில பேர் ராஜராஜேஸ்வரின்னு சொல்லுவாங்க, லலிதாம்பிகை. சில அவங்க மூதாதையர்கள்லாம் லலிதா வழிபட்டு வந்திருப்பாங்க. லலிதாம்பிகை ரொம்ப வசதியாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வசதியாக இருக்கும். ஆனால் எல்லா ரூபங்களில் இருக்க அம்பாள் தான். அதில் கூட நம்ம பேதப்படுத்தி பார்த்து எது உயர்ந்தது தாழ்னு சொல்லி நம்ம மனசு என்ன ஆகிடும்னா அப்புறம் பேதடிச்சுட்டே இருக்கும். இதுதான் உயர்ந்ததா, அதுதான் உயர்ந்ததா, நாம் கும்பிட்ற அம்பாள்லாம் சும்மா தானா அப்படிலாம் யோசிச்சு வரும். அப்படி இடத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அம்பாள்லாம் விடுங்கப்பா. அந்த இருக்காள், பேர்னா வாராகி, அவளை பிடிச்சிக்கோ. அதுதான் இப்போ எல்லாருக்கும் அவதான் அருள் செய்வா. இப்போ லலிதாம்பிகையே தான் விட்டாச்சு, வாராகி தான். அவன் என்ன அர்த்தம்? நம்மளுடைய மனம் இருக்கே, நாராயணனை விட்டாச்சு, குபேரனை பிடிச்சிக்கோ. அருணாச்சல கஷேத்திரத்தை வந்தீங்கன்னா அஷ்டலிங்கம் இருக்கு.
இந்த லிங்கத்துக்கு கூட்டமே ஈயாடுங்க. ஆனால் போல குபேரலிங்கத்தை பார்த்தா அவ்வளோ கூட்டமாக இருக்கும். அது போனால் ஒரு வேலை கிடைக்கும், காசு போகணும். மக்களுக்கு அப்படி ஒரு நப்பாசு. இந்த குபேரலிங்கத்தில் வணங்கினா ஓரளவு நிறையா கிடைச்சிடும் அப்படிங்கிற மாதிரி. அப்படி மனசு வேதங்களும் கற்பிக்கூடாது. எல்லாமே அம்பாளுடைய ரூபம் தான். ஸோ பிரபா ரூபா பிரசித்தா, எல்லோராலும் அறியப்பட்டவள். அப்போ அவள் தெரியாதவங்க யார் இங்கே? அவள் தான் இங்கே கோலோச்சரா இல்லையா அம்பாள். அவள் பிரசித்தா, மிகவும் பிரசித்தி பெற்றவள் அப்படின்னு சொல்லப்பட்டு. ஆனால் அமெரிக்கன் ஜெர்மன் அவங்களுக்குலாம் தெரியாது அம்பாளை பற்றியெல்லாம். எப்படி பிரசித்தான்னு சொல்லுவீங்க? எல்லாரும் அறியப்பட்டு சொல்லுவீங்க. ஏன்னா உங்களுடைய சொசைட்டியில் வேணால் தெரியுமா இருக்கும் அம்பாள். இங்கே ரொம்ப அழகாக சொல்கிறாருங்க உரையாசிரியர். என்ன சொல்கிறாருன்னா, அவரே இந்த கேள்விக்கிறார். அதனால் எல்லோரும் நாம் அறிவதற்கு முன்பே நன்கு பூர்ண உருப்பெற்றவள், அதனால் எல்லோராலும் நன்கு அறிய பெற்றவள். ஆனால் தேவி அறியாதவர்கள் பல இருக்கிறார்களே என்ற ஐயம் எழும். நான் அவளை அறியவில்லை என்பான் ஒருவன். அப்ப என்ன செய்வது? யார் அறியவில்லை? நான் அறியன்னு சொல்றான் இல்லையா, அந்த நானாக இருப்பதே அம்பாள் தான் அப்படிங்கிறது. ஏன் அப்படி கேட்டா, அந்த நான் எழுந்த பிறகு, அந்த சித் ஸ்வரூபமாக அவள் எழுந்த பிறகுதான் இங்க எல்லாமே நமக்கு உணரக்கூடியதா இருக்கு. ஸோ அந்த நானாக இருப்பதே அம்பாள் தான். இப்போ நான் என்னை அறியவில்லை யாராவது சொல்லுவாங்களா? என்னை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது யாராவது சொல்ல முடியுமா? அப்போ அதனால அவள் பிரசித்தி பெற்றவள் தான். நானாகவே இருக்கா, அவனுக்குள்ள சித் ஸ்வரூபமாக இருக்கா, அறிவு ஸ்வரூபமாக இருக்கா. ஸோ நான் அறியவில்லையோ சொல்கிறானே, அறிவு அறியாமை அந்த ரெண்டுமே அறிவோடைய ஒரு அம்சம் தானே. அதனால் அந்த அறிவாகவே இருக்கா, நான்கு ஸ்வரூபமாக இருக்கிறதுனால அறியவில்லை யாருமே சொல்ல முடியாது அவளை. அதனால அவள் பிரசித்தாதான் அப்படின்னு உரையாசிரியர் சொல்றார். ஸோ பிரசித்தான பிரசித்தி பெற்றவள். எல்லா இடத்துலையும் கீர்த்தி, அவளுடைய புகழ் பறந்துபட்டு இருக்கு. அப்படிப்பட்ட பிரசித்தா. அதை விட எனக்கு என்னமோ தோணுது, பாலிவுட் ஆக்ட்ரஸ் தான் பிரசித்தாவாக இருக்காங்க போல. இதெல்லாம் அங்கே பிரசித்தாவாக இருக்கலாம், இன்னும் கொஞ்ச நாளைக்கு பிரசித்தாவாக இருக்கும், அப்புறம் ஆளே காணும் இல்லையா. இங்கே அவ்வளோ பிரசித்தா இல்லை, அங்கே தான் பிரசித்தா அப்படி சொல்லுவாங்க. இவன் எங்கும் பிரசித்தா. ஏன்னா அவள் தான் மூலாதாரம், அவள் தான் வந்து எல்லா சக்திக்கும் ஆதாரம். அதனால அவள் கட்டாயம் பிரசித்தா. சரி, நம்ம என்ன ஐடியா வச்சுருக்கோமோ அதெல்லாவுக்கும் அப்பால் பட்டவள் இல்லையா. நம்ம உருவத்தை தான் யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனால் அவள் சக்தி, எல்லாத்துக்கும் ஆதாரமான சக்தி. அப்படி இருக்கும்போது சக்தி இல்லாமல் என்ன இயக்கம் இருக்குங்க உலகத்தில்? சக்தி இல்லாத இயக்கமே கிடையாது. எல்லாம் சக்தியோட இயக்கம் தான். பாரதியார்ட்ட போய் படிச்சிங்கன்னா அவர் சொல்கிறார், அப்பா அந்த வசன கவிதைகளில் அவ்வளோ சொல்கிறார் சக்தியை பற்றி. ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் டைம் கிடைச்சா பாரதியோட வசன கவிதையை படிக்கணும். நீங்கள் அதில் முக்கியமாக சக்தின்னு சொல்லிட்டு எழுதுறாரு. ஒவ்வொரு தலைப்பு, ஞாயிறுன்னு தலைப்பு கொடுக்குறாரு, காற்று வாயு, அந்த மாதிரி ஒவ்வொரு தலைப்பு கொடுக்குறாரு. அதில் சக்திங்கிற தலைப்பு ரொம்ப அற்புதமாக சொல்லுவார். ஒருத்தன் எங்கேயோ புல்லாங்குழல் விழுதுறானா, அந்த புல்லாங்குழோட ஒளி அவரோட காதில் வந்து விழுதான். அது என்னன்னு கேட்டால், அம்பாள் தான் சக்தியாக புல்லாங்குழிலிருந்து காற்றாக வெளிவிடுகிறாள், இது சங்கீதமாக வெளிவிடுகிறாள் சொல்லுவார். அப்படி எங்கே பார்த்தாலும் சக்தியோட இயக்கம் தான் பாரதி சொல்லுவார். ஆனால் பிரசித்தானா உண்மையிலேயே பிரசித்தா தான் அவள். ஆதிசக்தியாக அவள் தான் எல்லாவற்றையும் ஆட்டுவிக்கிறாள். பிரசித்தா பரமேஸ்வரி. பரமேஸ்வரி ஆளுமை தன்மை மிக்கவர்களே ரொம்ப தலை சிறந்தவர். அர்த்தம் அவள் தான் எல்லாவற்றையும் ஆட்டி படைக்கிறாள். பரம ஈஸ்வரி, இந்த ஈஸ்வரனையும் ஆட்டி படைக்கிறான்னு சொல்லியிருக்கு. பரம ஈஸ்வரி. அப்புறம் அவளை யார் ஆட்டி படைக்கிறான்னு கேட்டா, அவளுக்கு ஈஸ்வரனே கிடையாது, ஈஸ்வரி. அவள் தான் எல்லாரையும் ஆட்டி படைக்கிறா. என்ன அர்த்தம்? ஈஷ சக்தின்னு அர்த்தம், ஆளும் சக்தி. ஆட்டி படைக்கிறது ஆளும் சக்தி. பரம ஈஸ்வரி எல்லா ஆளும் சக்திகளிலே தலை சிறந்தவளாக இருந்து எல்லாவற்றையும் ஆட்டி படைக்கிறாள். அவளுக்கு மேலே ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி. அதான் பரம ஈஸ்வரி, பரமேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஒரு ரெண்டு நாமத்தில் வந்து கொஞ்சம் டெக்னிக்கலான சில சமாச்சாரங்கள் வருது. என்ன? பிரபாவதி, பிரபாரூபா, பிரசித்தா, பரமேஸ்வரி, மூல பிரகிருதி, அவ்யக்தா, வியக்தா வியக்தஸ்வரூபிணி. இந்த மூணு நாமங்களையும் கொஞ்சம் நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். மூல பிரகிருதினா என்ன அப்படின்னு கேட்டால், மூல பிரகிருத்தின்னு சொன்னால் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருப்பவள். நம்ம சொல்கிறோம் இல்லையா, மாயாசக்தியா சிவனிடத்திலே இருக்கா, இருந்தாலும் இயக்கத்துக்கு அவள் தான் காரணம். படைப்பு, எல்லாருமே காத்து ரட்சிக்கிறது,
அழிக்கிறது, இது எல்லாத்துக்கும் அவள் தான் காரணம். அதான் மூல பிரகிருதினா எல்லாவற்றுக்கும் ஆரம்ப காரணமாக இருக்கிறாள். அதான் மூல பிரகிருதி, ஆரம்ப காரணமாக இருக்கிறாள். நான் ஏற்கனவே சொன்னது போல சிவங்கிற அந்த பரம்பொருள் இல்லாட்டி சக்தியே கிடையாது. அவன் தான் ஆதாரம். அதுலதான் அவனுடைய சக்தியாகத்தான் அம்பாள் இருக்கா. அப்படிதான் அத்வைத பரமா சொல்றோம். ஆனால் சாக்த பரமா வேற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அத்வைத பரமா அப்படி சொல்றோம். ஆனால் அந்த அம்பாளுடைய அந்த மாயாசக்தி, அந்த சக்தி இல்லாட்டி அந்த சிவத்துல வந்து சலனமோ இது இயக்கமோ கிடையாது. அதான் சொந்த இலைகள் முதல் சீவில் பார்த்தோம். ஸோ மூலப்பிரகிருதினா ஆரம்பத்தில் எல்லாவற்றுக்கும் படைப்பு எல்லாவற்றுக்கும் காரணமாக இருப்பவளாக இருக்கிறாள் மூலப்பிரகிருதி. அதுலேருந்து என்ன சொல்றாங்க? அவ்யக்தா. அவ்யக்தா எடுத்தோம்னா அன்மேனிஃபெஸ்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. வியக்தம்னா தோன்றி இருக்கு. நம்ம சொன்னோம் இல்லையா, பரா பஷ்யந்தி மத்தியமான சொல்றோம் இல்லையா. இந்த மத்தியமா இருக்கும்போது ஓரளவு நமக்கு அநாகதமா கூட வெளிப்படுது. அப்புறம் தான் வைக்கறி நல்லா வெளிப்படுது சொன்னோம். ஆனா பஷ்யந்தியும் பராவா இருக்கும்போது அன்மேனிஃபெஸ்ட், வெளிப்படவே இல்லைன்னு சொன்னோம் இல்லையா. அவ்யக்தான்னா இன்னும் அவர் மறைபொருளா இருக்கா. வியக்தம்னா அப்படி புலன்களுக்கு தெரியற மாதிரி. அவ்யக்தானா புலன்களுக்கு எட்டாத அந்த சூட்சுமமான பொருளா இருக்கா. ஸோ மூல பிரகிருதியாக இருக்கும் பொழுது அவ்யக்தான அன்மேனிஃபெஸ்ட், புலன்களுக்கு தெரிய முடியாது. எப்படி அந்த பீஜத்துல அந்த விதையில அந்த மரம்லாம் இருக்கு, ஆனா நமக்கு கண்ணுக்கு தெரியாது, அவ்யக்தமா இருக்கு. அதுபோல அவ்யக்தான்னு சொன்ன இன்னும் தோன்றாத ஆனா தோற்றத்துக்கெல்லாம் ஆதாரமாக ஒரு காரணமாக இருக்கக்கூடிய சக்தி இருக்கு இல்லையா, அதுக்குதான் அவ்யக்தான்னு சொல்லுவோம். அந்த அவ்யக்தாவாக இருக்கிறது அவதான். ஸோ மூல பிரகிருதினா அவள்னாலதான் எல்லா தோற்றமுமே, எல்லா தோற்றத்துக்கும் காரணம் அவதான். அப்படி அவதான் இருக்கா. அந்த அந்த நிலையில அவ்யக்தா, கண்ணுக்கு புலப்படல, மனதால அறிய முடியாது, ஆனா இருக்கா. எப்படி இருக்கா? வெளிப்படாத தோன்றாத அந்த ஒரு பரமார்த்த சக்தியாக இருக்கா. அதான் அவ்யக்தா. ஸோ அந்த அவ்யக்தா, அவ்யக்தம் என்னும் தத்துவ வடிவினள் அந்த சக்தியாக இருக்கிறது அவதான். வியக்தாவியக்த ஸ்வரூபி. வியக்தாவியக்தம்னு என்ன சொல்றாருன்னா, ஒரு சில விஷயங்கள், உதாரணத்துக்கு ஆகாசத்தை எடுத்துப்போம். அது என்ன சொல்றாங்கன்னா, மகத் அப்புறம் அகங்காரம் அதுலேருந்து தோன்றியது ஆகாசம் சொல்றாங்க. முதல்ல ஆகாசம், பஞ்சபூதங்கள் ஆகாசம் தோன்றுன்னு சொன்னாங்க. ஆகாசம் தோன்றியன்னு சொன்னாலுமே நமக்கு ஓரளவு பார்க்கவும் சொன்னாலுமே அது ரொம்ப அகன்று விரிஞ்சிருக்கலாம், நமக்கு இன்னும் புரியல. அதை பத்தி சரி, வியக்தா வியக்தம் நினைத்தோம். ஒரு சில விஷயங்கள் இருக்கு, வியக்தா வெளிப்பட்டதா இருக்கு, ஆனா நமக்கு புரியல, அது அவ்யக்தமா இருக்கு. இப்போ மூலப்பிரகிருதி அவ்யக்தான்னு சொன்னா அவ வந்து அவ்யக்தம் தான், யாராலையுமே புரிஞ்சிக்கவே முடியாது. ஆனா ஆகாசத்தை போல விஷயங்கள் தோன்றியாச்சு. மகத் அகங்காரத்திலேருந்து ஆகாசம் தோன்றிச்சுன்னு சொல்லிட்டாங்க. தோன்றினாலுமே அது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கிறதுனால நமக்கு அதனுடைய ஆழம் அகலம் பெருமைன்னா தெரியல நமக்கு இன்னும். அதுதான் வியக்தாவியக்தம் சொல்றாங்க. வியக்தம்னா தோன்றிடுச்சு, இருந்தாலும் அவ்யக்தம் தான் நமக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஆகாசம் போன்ற பஞ்சபூதங்கள் இருக்க ரொம்ப சூட்சமான விஷயங்கள், அதுவும் அவளே தான். வியக்தாவியக்த ஸ்வரூபிணி. இல்லாட்டி என்ன சொல்றாங்க? வியக்த ஆவியக்த ஸ்வரூபிணி. ஆவியக்தம் இன்னும் நன்றாக வெளிப்பட்ட, இந்த உலகமாக வெளிப்பட்ட இதுவும் அவதான் அப்படின்னு எடுத்துக்கலாம் உரையாசு. ஸோ மூல பிரகிருதி என்னத்தோ காரணம், ஆரம்ப மூலம்னா ஆரம்பம், ஆரம்ப காரணம் யாரு? அவதான் இந்த உலகத்துக்கு. அப்படி இருக்கிற சமயத்துல புலன்களுக்கு புலப்படல, வியக்தமாகல, இன்னும் எக்ஸ்பிரஸ் ஆகல, அவ்வியக்தமாக தான் இருக்கா. அப்படின்னு இன்னும் மறைபொருளா மறைஞ்சுதான் இருக்கா. அப்படி இருக்கிறது அவதான். அப்புறம் வெளிப்பட்டாலுமே நம்ம உணர முடியாம சில விஷயம் இருக்கு, வியக்தாவியக்தம். அப்படி இருக்கிறது அவள் தான். ஆவியக்தமா நன்கு வெளிப்பட்டதா சில விஷயங்கள் இருக்கு, அதுவும் அவதான். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டா, எல்லாமே அவள் தான் அப்படி சொல்லிட்டு போயிடலாமே அப்படின்னு சொன்னா எப்படி 1000 நாமங்கள் வருது. மூலப்பிரகிருதியா இருக்கிறது அவதான்.
அவ்யக்த பொருளாக இருக்கிறது அவள். அப்புறம் மகத் அகங்காரம் வந்த பிறகு எல்லாம் விரிஞ்சு பஞ்சபூதங்களா உலகமா எல்லாம் விரியுது இல்லையா, அப்படி உள்ள எல்லாமே அவள் தான் அப்படிங்கிற மாதிரி இங்கே ரொம்ப அழகா அம்பாள் சொல்லி. அடுத்து செய்யும். व्यापिनी विविधाकारा व्यापिनी विविधाकारा विद्या विद्या स्वरूपिणी विद्या विद्या स्वरूपिणी महाकामेश नयना महाकामेश नयना कुमुदाह्लाद कौमुदी कुमुदाह्लाद कौमुदी व्यापिनी विविधाकारा विद्या विद्या स्वरूपिणी व्यापिनी विविधाकारा विद्या विद्या स्वरूपिणी महाकामेश नयन कुमुदाह्लाद कौमुदी महाकामेश नयन कुमुदाह्लाद कौमुदी வியாபினி எங்கும் பறந்திருப்பவள், நீக்கமர நிறைந்திருப்பவள், அணுவுக்கும் அணுவாக இருப்பவள். அதான் வியாபினி, எல்லாவற்றிலும் நிறைந்திருக்காள். யாதுமாகி நின்றாய் காழி எங்கும் நீ நிறைந்தாய், எங்கேயுமே எல்லா இடத்துலையும். அது வியாபினி அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொருத்தம் அவள் இல்லாத இடமே கிடையாது, அவள் இல்லாத காலமே கிடையாது. இப்போ என்ன சொன்னாங்க, மூலப்பிரகிருதி எல்லாத்துக்கும் காரணம் அவதான் சொன்னாங்க இல்லையா. இப்போ என்ன சொல்றாங்கன்னா எல்லா இடத்துலையும் நீக்கம் நிறைஞ்சிருக்கா, வியாபிச்சிருக்கா, அதான் வியாபினி. அவள் இல்லாத இடமே கிடையாது. விராட்னு சொல்லுவோம் இல்லையா, விராட் ஸ்வரூபம், விராட்னு எல்லாமாக அவள் தான் இருக்கா, அதுதான் வியாபினி. விவித ஆக்காரா, பல பல வடிவங்களாக அவள் தான் வரா. உலகத்தில் எவ்வளோ வடிவங்கள் இருக்கு இல்லையா, புல் பூண்டு, அப்புறம் பறவைகள், மிருகங்கள், தேவர்கள், முனிவர்கள், எல்லா ஆகாரங்கள் பல 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 வடிவங்களாக வர்றது எல்லாமே அம்பாள் ஸ்வரூபம் தான். ஏன் அப்படின்னு கேட்டா, அந்த அம்பாளுடைய அந்த ஒரு சித் பிரகாசம் இல்லாட்டி எதுவுமே கிடையாது. சித் பிரகாசம் வந்த உடனே எல்லாம் வருது. அப்ப என்ன அர்த்தம், எல்லாமே சித் பிரகாசம் தான். இதைதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அம்பாளுடைய அந்த சித் பிரகாசம் சொல்ற ஆத்ம ஒளி, சித் பிரகாசம் சொல்றோமே, அது இல்லாட்டி இங்க எதுவுமே கிடையாது. அது இருந்தாதான் எல்லாம் இருக்குன்னு பார்க்கிறோம். அப்ப எல்லாம் என்னன்னு கேட்டா, அந்த சித் பிரகாச, சித் பிரபா, அந்த சித் பிரகாசத்தோடைய ஒரு ஒரு பலவிதமான ஒரு மாறுபாடுகள், விலாசம் தான் அது. அதனால எல்லாமே விவித ஆகாரமா தோன்றது எல்லாமே அம்பாளி தான் அப்படின்னு அர்த்தம். அதே ஒரே பொருள் தான், ஒரே மூல சக்தி தான் அப்படி தோன்றது எல்லாமே. அதான் விவித ஆக்காரா. ஸோ நம்ம அப்படி பார்க்க முடியாட்டி ஆரம்பத்தில் என்ன செய்கிறோம், மாதா பிதா குரு தெய்வம் அதுலையாவது பார்க்க ஆரம்பிப்பா, அம்மாட்டையாவது இந்த பரம்பொருளை பார்க்க ஆரம்பி. உனக்கு எவ்வளோ செய்கிறா, அப்பா எவ்வளோ செய்கிறார், எவ்வளோ தியாகங்கள் செய்கிறார் அப்பா. அப்புறம் குருநாதர் எவ்வளோ நமக்காக எவ்வளோ சொல்கிறார். ஸோ அப்படியே நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும்னு சொல்கிறாங்க. மாதா பிதா குரு, அப்புறம் பெரியவங்கள்ட்ட பாரு, ஒவ்வொரு இடமா சொல்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப மங்களகரமான விஷயம், இதில்லாவது பார்க்க ஆரம்பின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னு கேட்டால், எல்லா வடிவமாகவும் வரக்கூடியவர் அவளே தான். இன்ஃபேக்ட் ரொம்ப போக்கிரியா, ரொம்ப கிரிமினலா, ரொம்ப பயங்கர என்ன சொல்றது, பஞ்சமா பாதங்கள் செய்கிறவனா வரக்கூடியதும் அம்பாள் தான். அப்படியா? ஆனால் அவங்க தான், வேற யாரெல்லாம் வர முடியும்? ரொம்ப பெரிய ஞானியா, பெரிய சாதுவா, முனிவரா வரக்கூடியதும் அவள் தான். ரொம்ப இழிபிறவியா, சண்டாளனா, ரொம்ப என்ன சொல்றது, பஞ்சமா பாதங்கள் சேரக்கூடியவனா வரக்கூடியதும் அவள் தான். இது இந்த இந்த ஒரு திருஷ்டி, இதுதான் சொல்ல விவிதாகாரா. எல்லா ஆகாரமும் அவள் தான் வரா, பல ஆகாரங்கள்லையும் அவள். இதனால தான் பாகவத் தர்மம் நம்ம படித்தோம். நம்ம இந்த உத்தவகீதையில் அதில் கடைசியில் பகவான் கடைசி உபயோகம் அதான் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, எல்லா உருவமும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணோட உருவமாக நீ பாவிக்கணும், எல்லாத்தையும் வணங்கணும், நமஸ்கரிக்கணுங்கிற. இன்ஃபேக்ட் புழு பூச்சியாக இருந்தால் கூட, எந்த விலங்குகள் பறவைகள் எதாக இருந்தாலும் நீ நமஸ்காரம் பண்ணுங்கிற. நமஸ்காரமே பண்ண சொல்ற. யார் பார்த்து நீ பரிகசிப்பாங்கன்னு நினைக்காத. நீ அதெல்லாம் யார் பரிகசிக்கிட்டோம், நீ விழுந்து நமஸ்காரம் பண்ணுங்கிற. இதை பாகவத தர்மங்கிற. இப்படி செஞ்சு வந்தேன்னா இங்கே எல்லாத்துலேயும் அந்த பரம்பொருளை பார்க்கக்கூடிய ஒரு தகைவனுக்கு வந்துடுங்கிற.
விவிதாகாரா, எல்லாவற்றிலும் அவள் தான் வர அம்பாள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. வித்யா வித்யா ஸ்வரூபிணி. என்ன அர்த்தம்னா வித்யா அவித்யா ஸ்வரூபிணி. என்ன சுவாமி இது வித்யாவது வர அவித்யாவது வரணும்? ஆமாம், அவித்யன்னு என்ன அர்த்தம்? அறியாமைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கும் காரணம் அவள் தான். எல்லாத்தையும் தலையில் போட்டுருவான் அக்ஷதையை அப்படிங்கிறோம். ஆனால் இங்கே உரியார் சொல்கிறாருன்னா அப்படி சொன்னால் கூட ஒரு சில இடங்களில் உண்மையான இந்த இடத்துல இந்த கான்டெக்ஸ்டில் என்ன பொருள்னு சொல்கிறாரு. இந்த கான்டெக்ட் என்ன பொருள் கேட்டால் அபராஜ்ஞானம்னு படிச்சிருக்கோம். பராஜ்ஞானம் அபராஜ்ஞானம், அதாவது ஆத்மாவை பற்றிய ஆத்ம ஜானம் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் இங்கே வித்தியன்னு சொல்கிறேன். இங்கே அவித்தியன்னு எதை குறிக்குதுன்னா அபராஜ்ஞானம். அபராஜ்ஞானம் என்னன்னு கேட்டால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கர்மகாண்டம்லாம் இருக்குது வேதத்தில், அதெல்லாம் அபராகாண்டம் இல்லை அவித்தியன்னு சொல்லலாம். அப்படி சொன்னால் கூட அதெல்லாம் சாதகமாக இருக்குது ஆத்ம ஜானத்துக்கு. டைரக்டாக ஆத்ம ஜானத்தை கொடுக்கக்கூடியதை வித்தியன்னு சொல்லிடுறாரு. இப்போ உபனிஷத் ஞானம் அதெல்லாம். இப்போ கர்மகாண்டம்லாம் இருக்குது, ஆனால் அந்த கர்மகாண்டத்தையுமே ஈஸ்வரனுக்கு ஆராதனையை செய்ய மனம் தூய்மை அடைக்குது. தூய்மை அடைஞ்சு மேலும் மேலும் உயர்த்தி பகவான் எடுத்து சொல்லுது. ஸோ இந்த கர்மகாண்டத்தெல்லாம் அவித்தியங்கிற வார்த்தையை இங்கே சொல்கிறார். அவித்தியனா அஜ்ஞானங்கிற மாதிரி இல்லை, டைரக்டாக ஆத்ம ஜானம் கிடையாது, அதுக்கு சகாயமாக இருக்கக்கூடிய மற்ற ஞானங்கள், அதுதான் இங்கே அவித்யான்னு சொல்லுது. அப்படியும் அம்பாள் தான் இருக்கா, வித்யா அவித்யா ஸ்வரூபி. ஸோ இங்கே அவித்யான்னு சொன்னால் அஜ்ஞானங்கிற பொருள் கிடையாது இந்த இடத்துல. இந்த கான்டெக்ட் வித்யான்னு சொன்னால் டைரக்டாக ஆத்ம ஜானம், ஆத்மஸ்வரூபத்தை விளக்கக்கூடிய ஞானம் வித்யா. அவித்யானம் என்னன்னு கேட்டால் அந்த ஆத்ம ஜானம் சகாயமாக இருக்குன்னு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கர்மகாண்டம்லாம் இருக்குது, அதை பற்றின அறிவு, அது இங்கே அவித்யான்னு சொல்லுவோம். அப்புறம் என்ன அர்த்தம், அதெல்லாம் கூட நம்ம தெரிஞ்சுட்டு வேதம் சொல்கிற மாதிரி நல்ல காரியங்களை செஞ்சோம்னா, ஈஸ்வரார்ப்பணமாக செஞ்சோம்னா சித்த சுத்தி உண்டாகி நம்மளை உயர்த்தும். ஸோ அந்த மாதிரி அந்த ஞானத்துக்கு சகாயமாக இருக்கிற மற்ற ஞானங்கள்லாம் கூட அதை தான் இங்கே அவித்யான்னு சொல்கிறார். அப்புறம் அபராஜ்ஞானம் தான் இங்கே அவித்யா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். சொல்லி வித்யா அவித்யா ஸ்வரூபின்னா எல்லாமா அம்பாள் தான் இருக்கா. வித்யா அவித்யா அந்த ரெண்டு வித்யாவும் அவள் தான் இருக்கா, அப்படி ஸ்வரூபமாக அவள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாமத்தை பாருங்க, என்ன அழகான நாமம். மகா காமேஷ நயன குமுத ஆஹ்லாத கௌமுதி. கௌமுதினா நிலா சந்திரன். கௌமுதி எப்படி, என்ன கௌமுதி, என்ன இங்கே நிலவாக இருக்கான்னு சொல்கிறாங்களே, என்ன நிலவாக இருக்கான்னு சொல்கிறான்னு கேட்டால் மகா காமேஷன் பரமேஸ்வரன். காமேஸ்வரன் சொல்கிறோம் இல்லையா, மகா காமேஸ்வரனா பரமேஸ்வரன். அவனுடைய நயனம், அவனுடைய கண்கள் எப்படி இருக்குன்னா குமுதம் போல, தாமரை போல, அல்லி போல. குமுதம் அல்லி, தாமரை கிடையாதுங்க, ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், தாமரை கிடையாது அல்லி. அதான் நிலவாக சொல்கிறார் அவர். அப்படின்னா அல்லியாக தான் இருக்க முடியும், தாமரையாக இருக்க முடியாது. ஸோ குமுதம்னா அல்லி. ஆஹ்லாதன அந்த பரமேஸ்வரனுடைய அல்லி பூ, அல்லி மலரை போல அந்த நயனத்தை மலர்த்தக்கூடிய நிலவாக இருக்கிறாள். அவன் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், அம்பாள் மீது பகவானுக்கு பரமேஸ்வரனுக்கு அவ்வளோ பிரியம். அவளை கண்ட உடனே அவளுடைய கண்கள் அப்படி விரிந்து அகமகிழ்ச்சியால் விரிந்துருமா, அப்படி விரிந்து ஆன்னு இருக்குமா. என்ன அர்த்தம், அம்பாளை கண்டா அவளுடைய கண்கள்லாம் விரிந்து அப்படி மலர்ச்சி மகிழ்ச்சி ஏற்படும். ஸோ அதனால் பரமேஸ்வரன் அகமகிழ்ந்து கண்கள் விரிந்து ஆனந்தமாக இருக்கணும்னா அம்பாளை பார்க்கணும், அம்பாள் பக்கத்தில் இருக்கணுமா, அம்பாள் வரணுமா. மகேஷனுடைய அவனுடைய அல்லி போன்ற கண்கள் மலர்வதற்கு குமுதினியாக இருக்கிறாள். குமுதினா நிலவாக இருக்கிறாள். இப்போ இங்கே என்ன சொல்லிங்கன்னா மகா காமேஸ்வரன் என்ன அர்த்தம்னு கேட்டால், நம்மகிட்ட இருக்கிற காமங்கள் அற்பமான காமங்கள், அவருக்கும் காமம் இருக்கு, அது மகா காமம்னு அர்த்தம். நான் ஏன் இப்படி தனியாக இருக்கேன், உலகாக விரியணும், அப்படிப்பட்ட காமம், இச்சாசக்தி. அதுதான் இங்கே மகா காமேஸ்வரன் சொல்றார். அப்படிப்பட்ட காமத்துக்கான தலைவராக இருக்கிறவர் பரமேஸ்வரன், அதான் மகா காமேஸ்வர். நயன குமுத அவருடைய கண்களாகின்ற அந்த அல்லி மலர்வதற்கான நிலவாக இருக்கிறாள். ஆஹ்லாதன மலர்விக்கின்ற கமுதி நிலவாக இருக்கிறாள். சூரியனை கண்டா தாமரை மலர்னு சொல்லுவோம், அது காலையில். அதே மாதிரி இரவுல நிலவு சந்திரனை கண்டா யார், அல்லி மலர். அங்கே அல்லியோட போயிட்டுருக்கார் அவரோட மகேஸ்வரனுடைய கண்கள். ஏன்னா அம்பாள் மேலே அவ்வளோ பிரியம் அவருக்கு. அம்பாளை கண்டா அவருக்கு ஆனந்தம்.
ஆனந்தம் எப்படி வெளிப்படும்? அகமலர்ச்சி, கண்கள் அப்படி விரிந்து சந்தோஷத்தை அப்படிதான் வெளிப்படுத்தும் இல்லையா? அப்படி அவருடைய கண்கள் விரியுமா. அப்படிப்பட்ட அம்பாள். ஆனால் பரமேஸ்வரனுக்கு எப்பொழுதும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய அம்பாள். அம்பாள் நமக்கு மட்டும் ஆனந்தம் கொடுத்துருக்கலாம், பரமேஸ்வரனுக்கும் ஆனந்தம் அவள் தான் கொடுத்துருக்கலாம். ஆனந்த ஸ்வரூபியா அம்பாள் இருக்கா. भक्तहादतमो भेद भक्तहादतमो भेद भानुमद्भानुसन्ततिः भानुमद्भानुसन्ततिः शिवदूती शिवाराध्या शिवदूती शिवाराध्या शिवमूर्तिः शिवङ्करी शिवमूर्ति शिवङ्करी भक्तहादतमो भेद भानुमद्भानुसन्ततिः भक्तहादतमो भेद भानुमद्भानुसन्ततिः शिवदूती शिवाराध्या शिवमूर्तिः शिवङ्करी शिवदूती शिवाराध्या शिवमूर्ति शिवङ्करी பக்தர்களுடைய ஹார்த ஹிருதயத்தில் உள்ள தமோ குணம்னு அர்த்தம். அந்த அஜ்ஞானம், மறைப்பு, ஆவரணம், மறைப்புன்னு சொல்றோம் இல்லையா? அந்த தமோ பேத, அந்த தமோ குணத்தை, அந்த மறைப்பை நாசமாக்கக்கூடிய பானுமத் பானு சந்ததிகி அப்படின்னு அர்த்தம். ஆயிரக்கணக்கான அந்த சூரிய வரிசையாக அவள் தான் திகழ்றா. போன நாமத்தில் அம்பாள் சந்திரனா நிலவா அழகா சொல்றாரு. இதுல அந்த அஜ்ஞானத்தை இருட்ட போக்கக்கூடியதுக்கு நிலவு பிரயோஜனம் கிடையாது, அதுக்கு சூரியன் தான் வேணும். ஸோ இங்கே என்ன சொல்றார்? வெறும் ஒரு சூரியனா சொல்லாது. என்ன சொல்றாருன்னா, ஒளிக்கதிர் அடர்ந்த சூரியர்கள் வரிசையாக இருப்பவள். பானுமத் பானு சந்ததிகி, சூரியர்கள் வரிசையாக இருக்கணும். ஒரு சூரியன் காணாது இந்த அஞ்ஞானத்தை போக்குறதுக்குங்கிறதுனால சூரியர்கள் வரிசையாக இருக்கணும். அனந்த கோடி சூரியன் சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி அம்பாள் இருக்கா. அந்த மாதிரி அனந்த கோடி சூரியனா அம்பாள் இருக்கா. ஆக பக்தர்களுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அஞ்ஞானம், அதை போக்கக்கூடிய ஞான பானுவாக, ஞான சூரியனாக, சூரியர்கள் வரிசைகளாக அம்பாள் இங்கே திகழ்கிறார். இங்கே ஒரேயாசு ரொம்ப சுவையாக ஒரு விஷயம் சொல்லியிருக்கார். இந்த ஹார்த அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு இன்னொரு பொருள் இதயத்துக்கு பிடித்ததுன்னு கூட சொல்லலாம். ஹார்தம்னா அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, உண்மையிலேயே அஜ்ஞானம் நமக்கு இதயத்துக்கு பிடித்ததா இருக்கு. நான் இதுலேயே இப்படியே இருந்துட்டு போயிடுறேன், நல்லா சுகமா இருக்கே, நமக்கு அஜ்ஞானத்தை போய்க்கணும் கூட ஆசை கிடையாது, இப்படியே இருந்துருவோம், நல்லா இருக்கு. அந்த பன்றிக்குட்டி கூட சாக்கடை போடுறது ரொம்ப இன்பமாக தான் இருக்கு. நமக்கு தான் ஐயோ சாக்கடையா இருக்குன்னு தோணுது. நம்ம பசங்கள்லாம் வெயிலில் போய் விளையாடுவாங்க, கிரிக்கெட் விளையாடுறேன்னு 12 மணி வெயில், ஐயோ வெயில் இப்படி கொள்ள போது எப்படிடா போய் விளையாடுறேன்னு சொல்கிறோம். நமக்கு தான் கஷ்டமாக இருக்குது, அவங்க ரொம்ப சுகமாக இருக்கு. அதுபோல் நமக்கு அஜ்ஞானம் இவங்க தான் அடிச்சுக்கிறாங்க இந்த ஞானிகள். நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நல்லா தானே இருக்கேன், நல்லா சாப்பிட்றேன், தூங்குறேன். ஸோ இதுலேயே வெளிவரக்கூட அவங்க ஆசை கிடையாது. இப்போ பகவான் திடீர்னு வந்து நான் உன்னை மோட்சத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் வாயின்னு கூப்பிட்றேன்னா அவங்க போக மாட்டாங்க. என் பேத்தியை கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்தாரு ப்ளீஸ். உண்மையிலே இப்படி ஆட்சி சொல்கிறாங்க. அது நாமதேவரா, அவர் வந்து கூட்டிட்டு போக வந்தாங்க. நாமதேவர் தானே. விஷ்ணுவோடைய விமானம் வந்துச்சு. அவர் பாவம் மனசு இறங்கி தன்னோட மனைவி ரொம்ப பொல்லாதவர், இப்போ பார்த்தாலும் அவரை கரிச்சு கொட்டே இருப்பான். இருந்தாலும் அவர் தன்னுடைய மனைவி ஆச்சுன்னு அவளை கூப்பிட்றாரு, நீ மாமா நம்ம போவோன்னு. நீ போ, நான் வரமாட்டேன்ட்டு அவர். எனக்கு குழந்தை குட்டியெல்லாம் இங்கே இருக்கு, நான் வரமாட்டேன்ட்டு அவர். அது மாதிரி பகவான் வந்து ஞானத்தை கொடுக்குறதா இருந்தால் கூட நமக்கு விருப்பம் இல்லை சில சமயம். அதான் என் உள்ளுக்கு ரொம்ப பிடித்ததாக இருக்கான் இந்த அஜ்ஞானம். இவர் என்ன சொல்றாருன்னா, உரையாசிரியர், இதயத்தில் இருட்டு அவர்களுக்கு ஓப்பானதாக இருக்கக்கூடும், அதனை அவர்களே போக்கிக் கொள்ள விரும்பாவிடனும் இவள் போக்கி விடுவாள். நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கதிரவன் இருட்டை போக்கும் பாங்குடையவன். ஸோ நம்ம விரும்பினாலும் சூரியன் வந்தால் இருள் அகன்றும். அதுபோல நமக்கு வேண்டாம் முக்தியை கொடுத்துருவா அவ. இதயத்தில் உள்ள இருட்டை அகற்றி விடுவாள். அதனால தான் ஹார்தங்கிற வார்த்தைக்கு அப்படி ஒரு பொருள் சொல்லியிருக்காரு. நமக்கு வந்து இந்த அஜ்ஞானம் ஓப்பானதாக இருக்குது, ரொம்ப விரும்புகிறோம். அதை விரும்பினா கூட வழிந்து வந்து நம்ம ஆட்கொள்வாள்னு நினைத்தோம். அம்பாளை வணங்கணும்னா வழிந்து வந்து அந்த இருளை போக்கி நமக்கு அந்த ஞானத்தை அருள்வாள், நம்மை கடை தேற்றி விடுவாள். அப்படிங்கிற மாதிரி இங்கே
பக்த ஹார்த தமோ பேதன்னு அர்த்தம். அந்த தமோ குணத்தை, அந்த அஜானத்தை அழித்து விடுவாள். அப்படி அழிக்கின்ற பானுமத் பானு சந்ததி, அந்த சூரியர்கள் வரிசையாக திகழ்பவள். அப்படியா அம்பாள் இருக்கா. அப்புறம் சிவதூதி அர்த்தம், சிவனை தூதனாக கொண்டவள் அப்படின்னு சொல்லப்பட்டு. அப்படிங்கிறதுக்கு ஒரு வரலாறு சொல்றாருங்க. ரொம்ப பயங்கரமாக இருக்கு இந்த வரலாறு. என்ன வரலாறுன்னு கேட்டால் தேவி மகாத்மியத்தில் வரதை சொல்றாரு. சும்பன் ஆணவத்தால் நன்கு பிரகாசிப்பவன், அசடல்ல அவன் சும்பன். நிசும்பன் சும்பனை விட வல்லவன். இருவரும் அசுரர்கள். சும்பனுடனும் நிசும்பனுடனும் போர் புரிவதற்காக கௌசுகி தேவி, அதாவது பார்வதி தேவியின் உடலிலிருந்து வெளிவந்தவள், அப்படிப்பட்ட கௌசுகி தேவி சிம்மத்தை வாகனமாக்கி புறப்பட்டாள். சும்ப நிசும்பனை அழிக்கிறதுக்காக கௌசிகி தேவியா அவள் வெளிப்படுறாள் சிம்ம வாகனம். அப்போ சண்ட முண்டன்னு சொல்ற அவர்களுடைய அந்த சேனாதிபதிகள், யாருடைய சேனாதிபதிகள்? சும்ப நிசும்பனுடைய தளபதிகள் போரிட வர்றாங்க. அப்படி போரிட வரும்போது கௌசுகியின் கோபமுற்ற சிவந்த முகத்திலிருந்து சண்டிகை தோன்றி, சண்டின்னு சொல்றோம் இல்லையா, காழி சண்டி, அவ தோன்றி சண்ட முண்டர்களை அழித்தாள். அந்த கௌசிகி அவளுடைய முகத்திலிருந்து தோன்ற சண்டி, அவ சண்ட முண்டர்கள் அழித்தாள். அதுக்கு பிறகு சண்டிகையின் சரீரத்தில் இருந்து கிளம்பியவள் சிவதூதி என்னும் சக்தி. அந்த சண்டிகையின் உடம்பில் தோன்றுவது சிவதூதிங்கிற சக்தியா. அவ எப்படின்னு கேட்டா 100 நரிகள் ஊழையிடுவது போன்று கோரமான பேரோடு எழுப்ப வல்லவள். நரி ஊழையிட்டா நமக்கு நடுவில் ஒரு மாதிரி இருக்குது. 100 நரிகள் ஊழையிட்டா எப்படி இருக்கும்? அப்படி அசுரர்களுக்கு இதை கொடுக்கக்கூடியவர், அச்சத்தை கொடுக்கக்கூடியவர். ஸோ அவங்க சிவதூதின்னு வெளிப்பட்டாள் இல்லையா, அவ என்ன செய்யறாளாம், இவள் யுத்தத்தில் கலந்து கொள்ள வந்த சிவபெருமானை தூதனாக்கி சும்பனிடம் அனுப்பி அவர் மூலம் சும்பனை தேவியும் சரணடைய செய்தி அனுப்பினாள். அந்த கதையை கருத்துல கொண்டு அம்பாளுக்கு சிவதூதி, அந்த சிவதூதியா தோன்றினவ, அந்த சண்டிலேருந்து தோன்றினவ சிவனையே அனுப்புற தூதனா சும்பன்கிட்ட போய் அம்பாள்கிட்ட சரணடைய சொல்லி. அதனால அவளுக்கு சிவதூதின்னு பேர். ஏன்? சிவனையே தூதாக அனுப்பினான், அதனால சிவதூதி. அப்படி சிவதூதியா வெளிப்பட்டு அம்பாள் அம்சம் தானே, அது அம்பாளே தான். அவளே தோணுன எல்லாமே அவளே தான். அதுக்கு அந்நியமாக இருக்க முடியுமா? சர்க்கரையால் தான் எல்லாம் சேரும். கேசரி சேரும், அது லட்டு சேரும், எல்லாம் சேரும். எல்லாம் சக்கரை தானே, சர்க்கரைக்கு அந்நியம் ஒன்றும் கிடையாது. அதுபோல் அந்த சிவதூதினா சிவனை தூதனாக கொண்டவள். இந்த கதை இருக்குங்க, இந்த வரலாறு. ஸோ அப்படி சிவதூதியாக தோன்றியவள், சிவனையே தூதனாக அனுப்பியவள். அப்படி சொன்னாலும் இன்னொரு கருத்து சொல்கிறாருங்க. என்னன்னு கேட்டால், அம்பாள் அடியார்களுக்கு முதல்ல சிவனன் தூதனாக அனுப்புவாள். ஆச்சாரிய ஸ்தானத்தில் குருமுகமாக அனுப்புவாள். அனுப்பி அந்த ஞானத்தை போதித்து அப்புறம்தான் அவள் பிரசன்னமாவாள் அப்படின்னு சொல்கிறாருங்க. ரொம்ப அழகாக சொல்கிறாருங்க உரையாசிரியர். சிவதூதினா என்ன அர்த்தம்னா, சிவனை தூதனாக அனுப்ப என்ன அர்த்தம்னு கேட்டால், அவள் நேரடியாக பிரசன்னமாக மாட்டாளாம் அடியார்களுடைய உள்ளத்தில். முதல்ல குருவை அனுப்பி, அதான் சிவனை குரு அம்சம், அவர் தான் முதல்ல அனுப்பி அந்த உபதேசங்கள் எல்லாம் கொடுத்து தயார்படுத்தி அதுக்கப்புறம் அவர்கள் அந்த சாதனைகள்லாம் செஞ்ச பிறகு அம்பாள் தோன்றுவாள். அதனால அவளுக்கு சிவதூதி அப்படின்னு பேர். சிவதூதி. சிவ ஆராத்யா, சிவனால் வழிபட பெற்றவள், சிவனாலேயே வழிபட பெற்றவள். தேவியின் 12 உபாசர்கள் சிவன் ஒருவர். அவரால் உபாசிக்கப்பட்ட 4 கூடங்கள் உள்ள வித்யாயிருப்பவள் தேவி. இவளை வழிபட்டதால் சிவன் எல்லா வித்தைகளுக்கும் சித்திகளுக்கும் ஈசனானான் என பிரம்மாண்ட புராணம் கூறும். என்ன சுவாமிஜி இது? சிவனே அம்பாளை வணங்கி தான் எல்லா ஞானத்தையும் பெற்றாரா? என்ன அநியாயமா இருக்கு. நம்ம படிக்கிறது லலிதா சரஸ்வதி ஞாபகம். அப்போ அப்படிதான் சொல்லணும் அம்பாளை. அப்படின்னா அப்படிதான் அது சொல்லப்பட்டு பிரம்மாண்ட புராணத்தில் சிவனே அம்பாளை உபாசித்து இந்த சித்திகள் வித்தியைகள்லாம் பெற்றதாக சொல்லப்பட்டு சிவனாலேயே ஆராதிக்கப்பட்டவள். அதஸ்துவாம் ஆராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதிபி ரவி. விரிஞ்சி சொன்ன பிரம்மா, ஹரிஹரனா சிவன் விஷ்ணு எல்லாராலையும்
வழிபடப்பட்டவள்னு சொல்லியிருக்கு இல்லையா. சிவேன ஆராத்யா, சிவனால் வழிபடப்பட்டவள் தேவி. தேவியும் சிவனை வழிபடுவது உண்டு. பொழைச்சி போட்டோன்னு அவளும் வழிபடுவது உண்டு. இங்கே மாயூரம், மயிலை, ஜம்புகேஸ்வரம் முதலிய கஷேத்திரங்களில் தேவி சிவனை வழிபடுகிறாள். நம்ம மயிலாப்பூரில் கூட சொல்லுவோம்ல, மயில் ரூபமாக எடுத்து வழிபடுறான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அங்கே ஆமாம் மயூர் மயிலாடுதுறை அங்கேயும் அந்த மாதிரி தேவியும் அம்பாளை வழிபடுறதா சொல்லப்படும். ஸோ சிவ ஆராத்யா சிவமூர்த்திஹி அர்த்தம். சிவம்னா இங்கே மங்களம்னு பொருள். மங்கள வடிவானவள், மங்களமான உருவம் உள்ளவள், மங்களத்தன்மையே தன் வடிவமாக கொண்டவள், மங்களத்தன்மையே வடிவான சிவபெருமானின் உடலாகி நிற்பவள் தேவி. பரபிரமே மங்களம், பிரம்ம தன்மங்களம் பரம், அதனை உருவகப்படுத்துபவள் தேவி. ஆத்மஸ்வரூபமே சிவம், அதுவே மங்களம். ஆத்மஸ்வரூபமாக ஆவதே மோட்சம். அப்படி மங்களஸ்வரூபமாக மோட்சஸ்வரூபமாக இருப்பவள் தேவி. ஸோ மங்களம்னா சிவனை தான் குறிப்போம். ஆனால் இங்கே சிவஸ்வரூபம் அவள் தான் இருக்கா, சிவனோட உடலாக அவள் தான் இருக்கா. அதனால் மங்களமே உருவாக கொண்டவள் அவள் தான் தேவி. ஆனால் இன்னொரு பிரம்மத்துக்கும் மங்களம்னு பேர் உண்டு. பத்ரம், மங்களம், இதெல்லாம் அதோட இன்னொரு பேர். ஸோ அப்படி அந்த பிரம்மஸ்வரூபமாகவே இருக்கிறதுனால அவளை மங்களஸ்வரூபினின்னு சொல்கிறோம். இந்த கும்பகோணத்தை அப்படி தான் இருக்கா இல்லையா, மங்களாம்பிகை. மங்களாம்பிகை ரொம்ப அழகாக இருக்கு. மங்களாம்பிகையாக இருக்கு. மங்களம்னு சொன்னாலே பத்ரம், ஆஸ்பீஷியஸ். அந்த எந்த அமங்கலம் இல்லைன்னு அர்த்தம். எந்த விதமான ஒரு துன்பமும் இல்லை, எந்த விதமான ஒரு அஜ்ஞானமும் இல்லை, தடுமாற்றமும் இல்லை. அதுதான் மங்களப்பொருள். அப்படி மங்களமூர்த்தியாக இருக்கா அம்பா. அதே மாதிரில சிவங்கரி, சிவமூர்த்தி சிவங்கரி, மங்களத்தை செய்பவள். மங்கள வடிவமற்ற மங்களத்தை செய்பவளாகவும் இருக்கிறாள். அப்படின்னு அர்த்தம் கேட்டால், தூய்மையற்றதும் அறிவற்றதும் அழுக்கே வடிவமாகி நிற்பதுமான உடலை, அமங்கலமான பொருளை நானாகிய ஆத்மஸ்வரூபத்தை விளக்கி அவித்யை என்னும் பாசத்தை அறுத்து விடுவித்து அவனை தூய்மை மிக்கதும் ஞானமே வடிவானதுமான மங்களமுமான ஆத்மஸ்வரூபமாக சிவனாக மாற்றுபவள். இப்போ மங்களத்தை எது மங்களம் கேட்டால், இந்த தேகம்ங்கிறது அமங்கலம். அந்த தேக உணர்வை எல்லாம் போக்கி அவனை சிவமாவே ஆக்கி, சிவஸ்வரூபத்தை விளக்கி சிவமாவை ஆக்கிடுறான். அதான் மங்களத்தை அருள்பவள். அவனை மங்களஸ்வரூபமாக மாற்றிடுறாள். அதான் சிவங்கரி, மங்களத்தை அருள்பவள். கரினா செய்பவள்னு அர்த்தம். சிவங்கரி, மங்களத்தை செய்பவள், மங்களத்தை அருள்பவள். உண்மையான மங்களம் எது? அமங்கலமான தேகம் நான் அல்ல, மங்களமான இந்த ஆத்மஸ்வரூபமே நான் உணர்வுதான் மங்களம். ஸோ அப்படிப்பட்ட அந்த மங்களகரமான அந்த உணர்வை, ஞானத்தை கொடுப்பவள். அதுதான் சிவம் கரி. ஸோ சிவ ஆராத்யா சிவமூர்த்தி சிவங்கரி அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த 88வது செய்தியோட இங்கே நம்ம நிப்பாட்டிப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः.